ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நீங்கள் பார்ப்பது ஏதோ படத்தில் வரும் காட்சி அல்ல, ஒரு படத்தால் ஏற்பட்ட தாக்கத்தின் விளைவுதான் இந்த காட்சி. விக்கி கௌஷால், ராஷ்மிகா மந்தனா, அக்ஷய் கண்ணா நடித்த சாவா படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தில் முகலாயர் காலத்து தங்க புதையல் இருப்பதாக கூறி மத்திய பிரதேச மாநிலம் ஆசிர்கர் கோட்டையை காட்டியிருந்தனர். இதை உண்மை என்று நம்பிய கிராமத்தினர் மத்திய பிரதேசத்தின் புர்ஹான்பூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆசிர்கர் கோட்டை அருகே குவிந்தனர். கிராமத்தில் இருக்கும் பொது இடம், வயல்வெளிகளை எல்லாம் இரவு பகலாக தோண்ட ஆரம்பித்தனர். டார்ச் லைட், கடப்பாறை, மண்வெட்டியுடன் கிராம மக்கள் மண் தோண்டுவதும் சலிப்பதுமாக இருக்கும் வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலானது. தோண்டிய சிலர் தங்க நாணயங்களை எடுத்து விட்டதாகவும் ஊருக்குள் வதந்தி பரவின. இதனால் புதையல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கூட்டம் அதிகரித்தது. பல நாட்களாக வயல்களை தோண்டுவதால் நில உரிமையாளர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. குழப்பம் அதிகரித்ததால் நிலைமையை கட்டுப்படுத்த அதிகாரிகள் அங்கு விரைந்தனர். போலீசும் வந்தது. போலீசாரை கண்டதும் அங்கு குழிகளை தோண்டிக் கொண்டிருந்த மக்கள் அப்படியே விட்டுவிட்டு சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடப்பதாக புர்ஹான்பூர் எஸ்பி தேவேந்திர பட்டிதார் கூறினார். புவியியலாளர்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் அந்த இடத்தை பரிசோதித்து மண்ணில் தங்கத்தின் எந்த அடையாளமும் இல்லை என உறுதிப்படுத்தியுள்ளனர். கிராம மக்களை அடிப்படையற்ற வதந்திகளுக்கு பலியாக்காதீர்கள். இதுபோன்ற கட்டுப்பாடற்ற தோண்டுதல் ஆபத்தானது, விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் அதை தவிர்க்க வேண்டும். யாராவது சட்டவிரோதமாக தோண்டி பிடிபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எஸ்பி தேவேந்திர பட்டிதார் எச்சரித்தார்.